நிதிஷ்குமார் முதல்வர் பதவி காலி. ஆரம்பித்த பாஜக. அதிமுகவுக்கு அச்சம். எடப்பாடிக்கும் இதே கதிதானா? பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில் இருந்து ஒதுங்கும் நிலையில் அங்கு நேரடியாக பாஜக கண்ட்ரோலை எடுக்கிறது. இதற்கிடையே இன்று பீகாரில் நடப்பதை போன்ற சம்பவம் நாளை தமிழ்நாட்டிலும் கூட நடக்கலாம் என்றும், எடப்பாடிக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்த ஒருவரே கூட முதல்வராக பதவிக்கு வரலாம் என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகிறார்கள். பீகார் மாநிலத்தில் இப்போது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்துள்ளது. அங்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் முதலமைச்சராக பணியாற்றிய நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். நேற்றே இது தொடர்பான தகவல் வெளியான போதிலும் இன்றுதான் நிதிஷ் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதன் மூலம் அவர் பீகார் அரசியலில் இருந்து ஒதுங்குவது உறுதியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகள் என அனைத்திலும் உறுப்பினராக வேண்டும் என்பது தனது நீண்ட நாள் விருப்பம் என அவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நிதிஷ்குமார் ஏற்கனவே லோக்சபா உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்துள்ள நிலையில் இப்போது ராஜ்யசபாவிலும் உறுப்பினராவதன் மூலம் தனது கனவை நிறைவேற்றுகிறார். மேலும் இதுநாள் வரை தன்னை நம்பி ஆதரவளித்தோருக்கு நன்றி என்றும் பதிவிட்டிருந்தார். பீகார் சட்டசபையை பொறுத்தவரை அங்கு மொத்தம் 243 சீட்டுகள் உள்ளன. அதில் பாஜகவுக்கு 89 இடங்களும், நிதிஷ் கட்சிக்கு 85 இடங்களும் உள்ளன. பாஜகவே அங்கு தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு அவரே முதல்வராக தொடர்ந்தார். இந்த சூழலில்தான் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நிதிஷ் முதல்வர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக பாஜகவில் இருந்து நேரடியாக ஒருவர் முதல்வராக வருவார் என தெரிகிறது. நிதிஷ் மகனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. நிதிஷ்குமாரின் இந்த முடிவு பல்வேறு கேள்விகளை அரசியல் அரங்கில் எழுப்புகிறது. பீகார் தேர்தலுக்கு முன்பே முதல்வர் வேட்பாளர் தொடர்பான சலசலப்பு என்டிஏ கூட்டணியில் நிலவியது. இது வாக்காளர்கள் குழப்பிய நிலையில் தேர்தல் நெருங்கும் போதுதான் நிதிஷ்குமார் முதல்வராக தொடர்வார் என அறிவித்தார் அமித்ஷா. அதன் பிறகே பீகாரில் என்டிஏ அலை தெளிவாக வீச ஆரம்பித்தது. ஆனால் 5 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் நிதிஷ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கிடையே நிதிஷுக்கு நேர்ந்தது நாளை எடப்பாடிக்கும் கூட நேரலாம் என்று நெட்டிசன்கள் சிலர் சொல்லி வருகிறார்கள். பீகாரிலாவது நிதிஷ் தான் முதல்வர் என்பதை அமித்ஷா அறிவித்தார். ஆனால் இங்கு என்னதான் அதிமுக தலைவர்கள் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாலும் பாஜக தலைவர்கள் கடைசி வரை என்டிஏ அரசு அமையும் என்றே சொல்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் பிரதமர் மோடி அதிமுக என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துவதில்லை. மேலும் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளும் கூட சீக்கிரமே அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்றே சாடி வருகிறார்கள். நேற்று நடந்த கூட்டம் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அதிமுகவே இருக்காது என்றும் அவர் கடுமையாக சாடினார். இப்படி பலரும் இதையே சொல்லி வரும் சூழலில் சரியாக பீகாரிலும் பாஜக நேரடியாக இப்படி கண்ட்ரோலை எடுத்துள்ளது. இதனால் தேர்தல் முடிந்து ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தாலும் கூட எடப்பாடி எவ்வளவு காலம் முதல்வராக தொடர்வார் என்பது கேள்விதான் என்கிறார்கள். நிதிஷுக்கு நேர்ந்த கதி நாளை அதிமுக ஆட்சியில் எடப்பாடிக்கும் ஏற்படலாம் என்கிறார்கள் நெட்டிசன்கள்.